என் அன்பு பக்தர்களே, சூரபத்மனை நான் அழிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த நவவீரர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாருங்கள், தெரிந்து கொள்வோம். நீங்கள் முருக பக்தரா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்காகத்தான். முருகன் பிறப்பெடுத்த அந்த அற்புதமான நிகழ்வை அனைவரும் அறிவோம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகள் பீரிட்டு வெளியேறின. அந்த தீப்பொறிகளின் தாங்க முடியாத வெப்பம் பார்வதி தேவியை அங்கிருந்து கிளம்ப செய்தது. அப்பொழுது அன்னையின் காலில் இருந்த சிலம்பு பிளவுபட்டு அதிலிருந்து நவசக்தி வாய்ந்த நவகாளிகள் உருவெடுத்தனர். அவர்கள் அனைவரும் சிவபெருமானை விரும்பியதை அறிந்த பார்வதி தேவி சினம் கொண்டு, நீங்கள் காலம் முழுவதும் கர்ப்பிணி பெண்களாகவே இருப்பீர்கள் என்று சபித்தார். நவகாளிகளும் மனம் உருகி சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். சிவபெருமான் பார்வதி தேவியை சமாதானப்படுத்தினார். பார்வதி தேவியும் மனமிறங்கி அந்த 9 நவகாளிகளுக்கும் 9 குழந்தைகளை பிறக்கச் செய்தார். அந்த குழந்தைகள் வளர்ந்து